Viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல 5th ரோமன் லெட்டரில் 3rd சப்டிவிஷன் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y is equal to x sin x அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு at pi/2, pi/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், நார்மல் ஈக்குவேஷன் இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புன்னா dy/dx. அப்போ கொடுத்துருக்கிற லைனை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ y is equal to x sin x கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், sin xன்றது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளையில் இருந்துச்சுன்னா நம்ம யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை யூன்னு எடுத்துக்கோங்க, sin எக்ஸை வின்னு எடுத்துக்கோங்க. இப்போ யூவி மெத்தடோட ஃபார்முலா எப்படின்னா uv dash ப்ளஸ் vu dash. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy/dx is equal to இப்போ u v dash u x v dash அப்படின்னா v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos x வந்துடும் பிளஸ் v sin x u dash அப்படின்னா u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும். ஓகேவா? u v dash பிளஸ் v u dash, அதாவது x அப்படியே வச்சுட்டு sin x பண்ணா cos x பிளஸ் sin x அப்படியே வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ நம்மளுக்கு இது x cos பிளஸ் sin x அப்படின்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த dy/dx கண்டுபிடிச்சிருக்கு பிறகு அவங்க கொடுத்த பாயிண்ட், தட் இஸ் pi/2, pi/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு m கிடைக்கும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே pi/2 போட்டுருங்க. அப்போது இங்கே pi/2 இருக்கும். cos pi/2 தட் இஸ் cos 90யோட டேபிள் வேல்யூ 0 ப்ளஸ் sin 90யோட டேபிள் வேல்யூ 1. pi/2 இன்டூ 0 0 ஆகிடும். அப்போது ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஃபார்முலா y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்டூ x மைனஸ் x1. ஏன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப்பு தெரியும்னா இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா. கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை x1 y1 நேம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ y மைனஸ் pi/2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ x மைனஸ் pi/2. ஸோ y மைனஸ் pi/2 இஸ் ஈக்குவல் டு இது 1 தானே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. x மைனஸ் pi/2 மைனஸ் pi/2 அப்படியே கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டூவில் இருக்கிறனால. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். எக்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ ப்ளஸ் y அந்த பக்கமாக போகிறப்போ x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், நார்மலுக்கு என்ன ஆகும்? ஸ்லோப் மட்டும் மாறும். அதாவது இதே ஃபார்முலா தான், எம்முக்கு பதிலாக நீங்கள் -1/m பர்பண்டிகுலர் ஸ்லோப்பு போடணும். ஸோ y மைனஸ் pi/2 இஸ் ஈக்குவல் டு -1/m 1 தானே. ஸோ 1/1 1 தானே இன்டூ x மைனஸ் pi/2. ஸோ y மைனஸ் pi/2 இஸ் ஈக்குவல் டு -1ஓட உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ -x ப்ளஸ் pi/2ன்னு வரும். இப்போது இங்கே எக்ஸ் நெகட்டிவாக இருக்கிறனால இந்த ரெண்டுத்தையுமே நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். -x இப்படி வந்துடும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு டேர்மும் இங்கே தானே இருக்குது. இது அப்படியே சைன் சேஞ்ச் ஆகாமல் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த pi/2 இந்த பக்கமாக வரப்போ -pi/2ன்னு வந்துடும். இப்போது x ப்ளஸ் y அப்படியே இருக்குது. இங்கே சேம் டினாமினேட்டரா, அப்போது -pi உங்களுக்கு என்ன ஆகிடும்? -2π வந்துடும். 2 கேன்சல் ஆகிட்டு x ப்ளஸ் y மைனஸ் பை ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் செம்ம லாங் ஷார்ட்டில் பொறுமையாக காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் பார்ட்டு அது கரெக்டாக பண்ணுங்கள். யூவி மெத்தட் பண்ணியிருக்கேன், சைடில் ஃபார்முலாவை எழுதி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு தான் எம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா போடணும், சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். அதே போல் அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அதோட ஃபார்முலாவில் இங்கே எம்ஆர் இருக்கும் ஸ்லோப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில். நார்மல் ஈக்குவேஷனோட ஸ்லோப் மட்டும் -1/mன்னு மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 12th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டண்ட்டான கஷ்டமான டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை பொறுமையாக என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் பாருங்கள். முக்கியமாக என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் கொடுங்க. உங்களோட லைக் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் தரும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.